ஹை வியூவர்ஸ். இப்போ நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா பிடிஎஃப்னு தமிழ் வச்சுட்டு எது டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஓகேவா, பிடிஎஃப் வந்து இட்ஸ் நாட் ஏ போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஓகேவா, இது டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்கும். ஓகே, இதோட டெஃபினேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, பிடிஎஃப் டெஃபினேஷன்னா ஒரு போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு. ஓகே, நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இதை. ஓகே, நான் சொல்கிறது ப்ராசஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ். ஓகேவா, இது டிஃப்ரெண்ட். இது மூணுமே எங்களுக்கு ஒரு ப்ராசஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ரீச் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் கண்டிப்பாக க்ரோ ஆகிடுவீங்க. இது ஓகே, நீங்கள் மூணுமே நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எது நம்ம ரியாலிட்டின்னு உங்களுக்கு புரியும் போது தான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப் டு ஸ்டெப் நீங்கள் ஈஸியாக போக முடியும். நம்ம எது ரியலைஸ் பண்ணால் தான் ஓகே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ப்ராசஸ். ஓகேவா, வாட் இஸ் மீன் ப்ராசஸ்? ப்ராசஸ்னால் ஒரு நம்ம விஷயம் செய்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்களா? அந்த பிளானை நம்ம ப்ராசஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 2 days 3 days போகும்போது ஓகே அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நான் யூடியூப் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ நான் போடும்போது தட் இஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் எவ்ரி டைம் யூ கேன் டூ எனி திங், த ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். தட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ராசஸ். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே அந்த விஷயம் வந்து ப்ராசஸில் இருக்குது. அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலுமே பேசிக்காக நீங்கள் எனி திங் ஒர்க் பட் ப்ராசஸ் இஸ் அ ப்ராசஸிங் ஒர்க். ஸோ நம்ம இந்த மெயின் திங் வந்து ப்ராசஸ் தான் நம்ம இருக்குது. ப்ராசஸ் டெஃபினேஷன் ஆக்ஷன் சொல்லுவோம். ஆக்ஷன் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் ப்ராசஸ். அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, அந்த விஷயம் செய்கிறது தான் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இது நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம செகண்ட் பாயிண்ட் போனால் டிசிப்ளின். ஓகே, டிசிப்ளின் வந்து நம்ம போன வீடியோவில் பேசியிருப்போம் டிசிப்ளின் பற்றி. இந்த டிசிப்ளின் பற்றி சொல்கிறேன்னா டிசிப்ளின் இஸ் எவ்ரி திங். ஓகேவா, மோட்டிவேஷன் பற்றி நான் சொன்னேன். டிசிப்ளின் வந்து எவ்ரி திங் டிசிப்ளின் தான். நீங்கள் எதை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா டிசிப்ளின் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எப்படி எதை பண்ணுறோம்? ஓகேவா, ப்ராசஸ் வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்தால் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, டிசிப்ளின் மீன்ஸ் வந்து நீங்கள் அந்தந்த டேக்கு அந்தந்த விஷயம் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட டைமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகே, ஒரு டே விட்டு அந்த விஷயம் செய்ய வேண்டிய டே நீங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் அதை செஞ்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. தட் மீன்ஸ் டிசிப்ளின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்றைக்கே செய்யணும். ஓகேவா, நிறைய பேர் கதை கூட இருக்குங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறோம் விஷயம்னா அது இன்றைக்கே செய்ய மாட்டாங்க. ஓகேவா, நம்ம நாளைக்கு செய்யலாம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. நம்ம நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், அடுத்த ஒரு 2 hours கழிச்சு செய்யலாம், ஒரு டீ குடிச்சு செய்யலாம், காஃபி சாப்பிட்டு செய்யலாம். பட் தட்ஸ் நாட் ரியாலிட்டி. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறாங்க இன்றைக்கே செஞ்சால் தான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் இப்போ இன்றைக்கி செய்கிறீங்க இந்த விஷயத்த, ஓகே டுமாரோவும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி டிசிப்ளினில் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஓகே அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினட்டாக ஒரு ப்ராசஸில் இருக்கிற ரிசல்ட்டோட டிசிப்ளின் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிக் ஸ்டேஜ் கண்டிப்பாக கூப்பிட்டு போகும். ஓகேவாங்க, இது வந்து ரியலாகவே நம்ம ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். ஒன்று டிசிப்ளின் வந்து எவ்ரி திங். ஓகேவா, டிசிப்ளின் நீங்கள் ஒரு நல்ல ஜாப் போகிறதா இருந்தால் கூட எடுத்தோன்னே ஜாப் கிடச்சிடாது. நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, ஜாப் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கலாம் கஷ்டப்படுவோம். பட் ரியாலிட்டி என்னென்னா நம்ம எத்தனை கம்பெனி ஏறி இறங்குறோமோ பட் அதை பொறுத்து தான் அந்த ஜாபே இருக்குது. எவ்ரி திங். இந்த ஜாப் வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிடாது. இது அதே மாதிரி தான் ஒரு படிப்பு ஈஸியாக கிடச்சிடாது. ஓகே, நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சு படித்தா தான் அந்த விஷயம் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே, கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின் மீன்ஸ் உடனே யாருக்கும் கிடச்சிடாது. நீங்கள் ஹவு மெனி டைம்ஸ் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் டிசிப்ளின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பற்றி என்ன சொல்லுது நீங்களே சொல்லுங்கள். ஃபோக்கஸ்னால் என்ன? பார்க்குறது. பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி விஷயத்தை பண்ணணும். தட் மீன்ஸ் சொல்ல வர்றது. ஓகேவா, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ இதை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு டிசிப்ளின் இருக்கீங்கள, ப்ராசஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, எவ்ரி திங் இஸ் பிளான் படி போதா, நீங்கள் கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் ஓகே எல்லாம் ஓகே நம்மளும் கரெக்டாக இருக்கும், நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக இருக்கு, நம்ம தாட் வரும். ஓகேவா, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து எது கரெக்டுன்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. நம்ம பண்ணுறதுல கரெக்டாக இல்லை தப்பாக நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ரியாலிட்டி அதான். ஓகே, நம்ம தான் இது கரெக்டாக பார்க்கணும். நம்ம பண்ணுறது கரெக்டாக எவ்ரி திங் இஸ் த ரைட்ஸ் ஆர் ராங் நீங்கள் தான் நீங்கள் ஜஸ்டிஃபைஸ் பண்ணணும். யாருமே வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இது தப்புப்பா நீ பண்ணுறது. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரியாலிட்டி, அவங்க வந்து ஓகே நீ பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுட்டு சொல்லுவாங்க. பட் சில பேர் பொறாமையில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களே நோட்டீஸ் பண்ணணும், பார்ப்பாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை கரெக்டாக முடிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, டிசிப்ளின் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து என்ன?
ஃபோக்கஸ் தான். அந்த கரெக்டான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா? ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டா இருக்கு ஓகே பிடிஎஃப்ன்றது. ஓகே நம்ம ஒரு நீங்க குரோத் மைண்ட் செட்ல இருந்து ஓகே நம்ம இதில குரோத்தா நம்ம கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஓகே அப்ப நீங்க அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஃபார்மேட் சொல்ல வரல. இந்த ஜஸ்ட் பண்ண நம்ம ப்ராசஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டா இருக்குல்ல. ஓகே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெருசா உள்ளலாம் போல. ரியாலிட்டி சொல்றேன். நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அடுத்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாம தப்பிக்கலாம் ஓகேவா? எந்த வீடியோலுமே நீங்க எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலுமே, நம்ம அத அப்படியே அப்ளை பண்ண போறதில்ல. ஜஸ்ட் நீங்க அந்த மிஸ்டேக்லேருந்து தப்பிக்கலாம். நீங்க பண்ண போறீங்க அந்த மிஸ்டேக்கு. ஓகே நம்ம எடுத்துடலாம். அந்த மிஸ்டேக் எடுத்து நம்மளுக்கு புடிச்சத நம்ம செய்யலாம். அத நம்ம மிஸ்டேக் தவிர்த்துட்டு செய்யலாம். அதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி கரெக்ட்டா சொல்லிட்டேன். யா காட் தட். ஓகே. தேங்க் யூ.